business max 2.10 firstல second subdivision. Okay, gamma integral 9/2 இதுக்கு gamma integral என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன ஃபார்முலா? n gamma integral nக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? n minus 1 into gamma integral n minus 1. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே n என்ன? 9/2. ஓகே, இப்போ இந்த 9/2லேருந்து 1 மைனஸ் பண்ணு. அகெயின் gamma integral of 9/2 minus 1. இப்போ 9/2ல் 1 போச்சுன்னா என்ன? ஸோ எல்சிஎம் எடுங்க. ஸோ 9/2 minus 1ன்னா இது 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2/2 அப்போனா என்ன வரும்? 7/2. ஓகே, 7/2 இன்ட்டு gamma integral of 7/2. இப்போ திருப்பி 7/2 இங்கே இருக்குது, அதை போட்டுக்கிறோம். இன்ட்டு gamma integral of 7/2க்கு என்ன வரும்? ஸோ 7/2 minus 1 இன்ட்டு gamma integral of 7/2 minus 1. ஓகே, இப்போ 7/2ல் போச்சுன்னா என்ன வரும்? ஸோ 5/2. இது என்ன? 5/2 இன்ட்டு gamma integral of 5/2. அதை இங்கே எழுதிக்குவோம். ஸோ 5/2 இன்ட்டு gamma integral of 5/2. இப்போ திருப்பி 5/2க்கு என்ன வரும்? gamma integral this is equal to 5/2 minus 1 into gamma integral of 5/2 minus 1. இது என்ன ஒரு ஆன்சர்? 3/2. 3/2 gamma integral 3/2. அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ 7/2 இன்ட்டு 5/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு gamma integral of 3/2. இப்போ திருப்பி 3/2க்கு என்ன வரும்? ஸோ gamma integral of 3/2 this is equal to 3/2 minus 1 into gamma integral of 3/2 minus 1. இதோடைய ஆன்சர் என்ன வரும்? ஸோ 1/2. gamma integral of 1/2. இதோட நிறுத்தினோம். வை ஏன் இதோட நிறுத்தணும்? இங்கே வந்து n இஸ் லெஸ் தேன், n வந்து கிரேட்டர் தேன் 1 இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன். இல்லைன்னா இதை வந்து இதோட நிறுத்தலாம். ஓகேவா? ஸோ இதோட நிறுத்திடுங்க. ஸோ 7/2 இன்ட்டு 5/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு gamma integral of 1/2. இந்த gamma integralக்கு என்ன வேல்யூன்னா, gamma integral of 1/2 உடைய வேல்யூ என்னென்னா √π. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்க. ஓகே, ஸோ 7/2 இன்ட்டு 5/2 இன்ட்டு 3/2 இன்ட்டு 1/2 into √π. This is our answer. Okay, that's all. Thank you.